பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 நாள் வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்ம எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரலில் வருது. அப்போ 14/4 பாருங்கள், அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரலில் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு கால மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கு. அடுத்து நாம் காண இருப்பது கும்பராசி. கும்பத்துக்கு எப்போதுமே ஒரு அடக்கம் சக்தி, கும்பத்துக்கு ஒரு வசிய சக்தி. ஏன்னா நீரின்றி அமையாத உலகம். எப்போதுமே கும்பத்துக்கு ஒரு அடக்கம் சக்தி உண்டு. தன்னால் இழுத்து போட்டுக்கணும்னு சொல்லக்கூடியது, தன்னையே இழுத்து போட்டுக்கணும்னு நினைக்கும். ஏன்னா அந்த ஈர்ப்புத்தன்மை அதிகம். அந்த ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறனால தான் அந்த கும்பத்துக்கு நம்ம அவ்வளவு ஒரு சிறப்பான இடத்தை நம்ம கொடுக்குறோம். ஒரு தகுதியை நிர்ணயம் பண்ணுறோம், ஒரு தகுதியை நிர்ணயம் பண்ணுறோம். அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு அப்பா 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 அப்படியெல்லாம் தவிதவிச்சு பரிதவிச்சு இப்போ தாப்பா கொஞ்சம் ஈஸ்வரன் அங்கே போயிருக்கார், இப்போ தான் சனீஸ்வரர் கொஞ்சம் போயிருக்காரு. அந்த மாதிரி கொஞ்சம் பாதச்சனியை வந்து கொடுத்துருக்கார். பாதச்சனி பணிவை கொடுக்கும், பாதச்சனி பதவியை கொடுக்கும், பாதச்சனி பண்பாட்டை கொடுக்கும், பாதச்சனி அன்பை கொடுக்கும், பாதச்சனி அரசியலை கொடுக்கும், பாதச்சனி அறிவை கொடுக்கும், பாதச்சனி ஆக்கப்பூர்வமான அனுபவத்தை கொடுக்கும், ஆக்கப்பூர்வமான அனுபவத்தை கொடுக்கும். அப்போ கும்பசனி எப்படி இருக்குது சார், எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமாப்பா? ஆக்கப்பூர்வமான சனீஸ்வரர் தான் கும்பசனி. நிறைய கேட்டிருக்காங்க, ஐயா கும்பத்துக்கு தெளிவாக அடித்து நொறுக்கியிருக்கீங்க. நேயர்கள் பாதம் தொட்டு பணிந்து உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. உங்களுக்கு உண்மை தான் முக்கியம். உண்மைங்கிறது தேவையில்லை. அங்கே உண்மையோ பொய்யோ நன்மையோ தீமையெல்லாம் இல்லை, இருக்கிறத சொல்ல போகிறோம், இருக்கிறத சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அதனால் தயவு செய்து கும்பராசி நேயர்களுக்கு அப்பா இப்போ எல்லாமே எனக்கு ஒரு விமோசனம் வந்துருச்சுரா அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு இந்த உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்களுடைய தசநாதனை பார்த்துக்கோங்க, ராசிநாதனை பார்த்துக்கோங்க. அழகாக என்ன தசாபத்தி நடக்கிறத பார்த்துக்கோங்க. சந்திரனோட ராகுக்கு எது சனி சாயாக்கிரங்க சேரக்கூடாது, குருவோடு புதன் சேரக்கூடாது. அதில் கடக லக்கணம் சிம்ம லக்கணமாக இருந்துக்கிட்டு ரிஷபராசி துலாம் ராசியாக இருந்துடாதீங்க. இதுதான் நெகட்டிவ், வேறு ஒன்றுமே ரகசியமே இல்லை. இதில் ரகசியமே இல்லை, நீங்கள் கொண்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் குடத்திலிட்ட விளக்கு போல் இல்லாமல் கோபுரத்திலிட்ட விளக்காக செயல்படுத்துங்கள். கோபுரத்தில் விளக்காக செயலாகுவாங்க. நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மரத்தொழில், விவசாயம், மேலே இருக்கக்கூடிய தொழில், மேல் நோக்கு நாளுங்கிற பார்த்திங்களா, மேலே இருக்கக்கூடியது எந்த தொழில், மலைத்தோட்ட பயிர், மலைத்தோட்ட பயிர், நிறைய பெரிய பெரிய மலையில் இருக்கக்கூடிய மலைத்தோட்ட பயிர், என்னது தேக்கு மரம், அதே மாதிரி ஊசி இலை காடுகள், அதே மாதிரி தேயிலை தோட்டங்கள், அதே மாதிரி எஸ்டேட்டுகள், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு உரியதெல்லாம் கும்பராசிக்கு வந்துடும். அதே மாதிரி கலசம் செய்கிறது, தெய்வீக வழிபாடுக்கு உரியது, இதுவும் கலசத்துக்கு வந்துடும்.
அதே மாதிரி அந்த கலசம் செப்பு காப்பரில் செய்கிறது, பஞ்ச பாத்திரத்தில் செய்கிறது, பித்தளையில் செய்கிறது, அந்த மாதிரியும் அதில் வந்துடும். அதே மாதிரி நடராஜர் சிலை செய்கிறாங்க, அம்மன் சிலை செய்கிறாங்க, முருகன் சிலை செய்கிறாங்க, அவங்க காலபைரவர் சிலை செய்கிறாங்க, செம்பில் செய்கிறாங்க, பைம்பொன்னில் செய்கிறாங்க. எல்லாமே அந்த கும்பத்துக்குரியவங்களுக்கு அடக்கம். அதனால தான் அதை கடைசியில் நம்ம அதை பாக்கியமாக வச்சிருக்கிறது வணக்கம். அதை பாக்கியத்தில் வச்சுருக்கிறதுக்கு வணக்கம். பாருங்கள், சனீஸ்வரனே காலபுருஷனுக்கு 11. சிறிய ராசியாக இருந்தாலும் மதிப்பு அதிகம். அதாவது மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியது. எங்கே? கும்பராசிக்கு. ஆற்றல் குறைவாக, ஆற்றல் அதிகமாக இருக்கும், அந்த குணங்கள் கம்மியாக இருக்கும். யாருக்கு? கும்பராசி. அதனால் உயரத்தில் இருக்கக்கூடியது கும்பராசி. கடந்த உங்கள் ராசிக்கு உரியவரே, உங்கள் வீட்டுக்குரியவரே உங்களை உத்தமமாக வைக்கலை, அடுத்த வீட்டுக்காரர் எப்படி வைப்பார் உங்களை? அடுத்த வீட்டுக்காரர் எப்படி வைப்பார்? அதனால் கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கேற்ற தொழிலை மட்டும் நான் சொன்னதை செஞ்சுப்பாங்க. அப்படி செஞ்சுட்டு வந்துட்டா வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ராசியில் தான் செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார், ராகு இருக்கார். ராகுனா கொஞ்ச நாளில் இங்கே மகரத்துக்கு வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 2ல் சனி இருக்கார். சோர்ந்து போயிடல, சிக்கனம் இல்லை, நல்ல சொக்கத்தங்கமாக இருக்கார். சார் 2ல் யார் இருந்தாலும் அந்த 2ஆம் இடம் சுத்தம், அந்த 2ஆம் இடம் பரிசுத்தம், அந்த 2ஆம் இடம் தனம், அந்த 2ஆம் இடம் பொருள், அந்த 2ஆம் இடம் பொருள் செல்வம், 2ஆம் இடம் அருள் செல்வத்தோடு சேர்ந்த பொருள் செல்வம். அதனால தான் 2ஆம் இடத்துக்கு மிகப்பெரிய பால். அது கெட்டு போனவங்க தான் சரி, பட்டு போனவங்க தான் சரி, என்ன இருந்தாலும் சரி, தனக்காரனாக மாறிடுவாங்க. எப்படி மாறுறாங்க? அந்த 2ஆம் இடத்துக்குரிய பாவக தன்மையை அந்த இடத்துல கொண்டாந்து கொடுத்துரும். மலையில் தண்ணி ஊற்றுறோம், தண்ணி மலையிலேருந்து பெய்யுது, இங்கிட்டு ஆறு, இங்கிட்டு கடல், இங்கிட்டு சாக்கடை, இங்கிட்டு கிணறு. அப்போ மேலேருந்து விழுகிற தண்ணி எந்தெந்த ரூபத்தில் விழுகுதோ அந்தந்த ரூபத்தில் போகுதில்ல. அதே தான், மாற்று கருத்து இல்லை. அதே தான், எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால் குன்றிலிட்ட விளக்கு போல குவளையத்தோர் வழிபடட்டும். யாரை? கும்பராசிக்காரங்க. கண்ணீர் விட்டீங்க, செந்நீர் விட்டீங்க, வயிற்றெரிச்சல், எல்லா எரிச்சலும் சேர்ந்து விட்டீங்க, சாபம் போட்டீங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் தோற்றதே கிடையாது அப்படிங்கிறத கூட நினைவில் கொண்டு வந்து தாம்பு கயிறு போட்டிருப்பீங்க. கும்பராசிக்காரவங்க போடாமல் இருக்கவே முடியாது. தாம்பு கயிறு போடாமல் இருந்திருப்பீங்க. ஐயா நீங்கள் சொன்னப்பறதான் தாம்பு கயிறு எடுத்தோங்கிற அளவுக்கு எங்களுக்கு நேயர்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவங்களுக்கு மறுபடியும் நன்றியும் கோடான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து இனிமேலாவது நல்ல காலங்கள் வரும் என்று கூறி கும்பராசி நேயர்களுக்கு இனிமேல் எப்போதுமே நல்ல காலம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதாவது தேவதைகள், வன தேவதைகள், குலதெய்வம், அதே மாதிரி கருப்புசாமி வழிபாடு, அதே மாதிரி கங்கை உள்ள வழிபாடு, இந்த மாதிரி தெய்வீக வழிபாடுகளை நல்லா பண்ணி வந்தால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.